இரவு பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு ஒரு பாதி மாசம் கொஞ்சம் ஒரு சோதனையில தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், ஒரு சின்ன விரக்தி தன்மை இருக்கும். ஏன்னா நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே சுபமாவும் இருக்கும். ஆனா கொஞ்சம் இன்டர்னல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு என்பது ஒரு கசக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை சுத்தி எல்லா நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்மளால அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையில தான் இந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இப்படியே இருக்குமானா கிடையாது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள்ல மாறப்போகிறது அப்படின்ற ஒரு புரிதலோட அந்த மகிழ்ச்சியோட இந்த மாசத்தை அணுகினாங்க வச்சுக்கலேன், இவங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இந்த மாந்திரிகம் அந்த மாதிரியான மந்திர உபாசனைகளை செய்வாங்க. நிறைய பேர் மாந்திரிகம் படிப்பாங்க, இல்லை மந்திரங்களை இந்த நிறைய வாழாய விஷயம் சொல்லுவாங்களா, இஷ்ட தெய்வ வழிபாடுக்க மந்திர உச்சாடனங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் இல்லை ஏதாவது தாயத்து வாங்கி மாந்திரிகம் பண்ணி அந்த பண வரவுக்கு இல்லை தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால சரியான நபரிடம் சென்று சரியான விஷயத்தை பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுடைய ஆசை பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும்.